சாப்டர் 4ல ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, தியரிட்டிக்கல் ஜாமெட்ரி. 4.1 எக்ஸசைஸுக்கு உள்ளது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கான்குருவன்ட்னா என்ன, சிமிலர்னா என்னன்னு தெரியணும். கான்குருவன்ட் அப்படின்னா என்ன, சிமிலர்னா என்ன அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் கணக்கு மூவ் பண்ண முடியும். கான்குருவன்ட் ஆறாது, கான்குருவன்ட்டு சிமிலர் ரெண்டும் என்னன்னு தெரியணும். கான்குருவன்ட்னா என்ன, சிமிலர்னா என்ன அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னதேன், வரலைன்னா அதான் விசில்ட திட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டு கையும் சேர்ந்து இருந்துச்சுன்னா கான்குரண்ட். இந்த அப்படி இருக்கு, ஒரே வடிவம் ஒரே அளவு, ஒரே வடிவம் ஒரே அளவு. அப்போ என்ன செய்வீங்க, சேம் ஷேப்பு சேம் சைஸு. சைஸு சேம் தான், ஷேப்பு வடிவமும் ஷேப்பு தான். இது ரெண்டும் சேர்ந்தது, அதுதான் கான்குருவன்ட். அதே நேரத்தில் என் கையோட சின்ன பிள்ளை கை வச்சோம்னா இதுவும் கை தான் அதுவும் கை தான், ஆனால் ஃபிகர் ஒன்று தான். கைனா ஃபிகர் ஒன்றுனா படம் ஒன்று தான், சைஸ் மாறுது. சைஸ் மாறுதுன்னு என் கை பெருசு, சின்ன பிள்ளை கை வச்சுச்சுன்னா சிறுசு. அப்போ சைஸ் மாறுது, ஆனால் ஷேப் ஒன்றா இருக்குது. அதுதான் சிமிலர். ஷேப் வந்து ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும், ஆனால் சைஸ் வந்து மாறும். சைஸ் வந்து மாறும், நாட் ஈக்குவல். அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒன்று இருந்தால் குட்டி ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம், அதான் சிமிலர். ரெண்டுமே ட்ரையாங்கிள் தான், ஆனால் சைஸ் வேறு. சிமிலர்னால் இப்படியே இருக்கணும், கான்குரண்ட்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்துக்கோ. இதுதான் இதுக்கு இல்லை வித்தியாசம். கேட்பாங்க, ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோ. சும்மா அப்படி சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி படிச்சுட்டு இருக்காத. என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்துக்க. கான்குருவன்ட் அப்படின்றது வேற, சிமிலர் அப்படின்றது வேற. தமிழில் கான்குருவன்ட்னா ஒருங்கு சேவுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு. கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கா, கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு இருக்கு. சிமிலர்னா வடிவத்தவை, அது தெரியும். சிமிலர் அப்படின்றது வந்து வடிவத்தவை அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றும் இல்லை, கேட்பாங்க, பார்த்துக்கோ. சரியா, ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கோ. டேய், ஏபிசி அப்படின்னா இது பிக்யூஆர் அப்படின்னா சிமிலரை வந்து இப்படி எழுதலாம். ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சிமிலர்னு இப்படி எழுதலாம், இல்லைன்னா இப்படி எழுதலாம். ஏதாவது ஒன்று போட்டுக்க, ரெண்டையும் போட்டுறாத. 3 கோடு போட்டு போடுவாங்க, மூணு கோடு மாதிரி இப்படி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி போடுவாங்க. சரியா, சிமிலர்ன்றது அர்த்தம். எதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான், பார்த்துக்கோ. ஏய் பார்த்து, கான்குரண்ட் யூஸ் பண்ணுறது வந்து இந்த 2 கோடு போட்டு மேலே அந்த அப்படி வரும், இந்த மாதிரி வரும். ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பார்த்துக்கோ. ஏபிசி பிக்யூஆர் எழுதுறது தெரியணும்ல, எப்படி கொடுத்துருந்தா எப்படி எழுதிருக்கலாம்னு. சிமிலர்ன்றது அந்த போட்டிருக்கேன், ஒரு வேவ் மாதிரி போட்டிருக்கு. இதில் 2 கோடு போட்டு மேலே வந்து ஒரு வேகத்தடை மாதிரி போட்டிருக்கு, பார்த்துக்க. கான்குரண்ட் அப்படின்றதுக்கு பார்த்துட்டு பொறுமையாக இது பண்ணிக்க. சரி, டேய் பார்த்துக்கோ. அதே மாதிரி சிமிலாரிட்டி வந்து நிறையா இருக்குது. ரிசல்ட்டு சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு நிறையா இருக்கும். சின்ன பிள்ளையில படிச்சிருப்பிய, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சின்ன பிள்ளைனா 8th என்னமோ இருக்கும், டபுள்ஏ சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்கும். டபுள்ஏ சிமிலாரிட்டின்னு 2 ஆங்கிள் ஒன்றா இருந்தால் டபுள்ஏன்னு சொல்லுவாங்க.
டபுள் ஏ சிமிலாரிட்டின்னு சொல்கிறது. ரெண்டு ஆங்கிள் ஒன்றா இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா போட்டிருக்கேன் 1 2 1 2. இந்த ஒன்றாவது ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குண்ணா. சப்போஸ் ஏ பி சி பி கியூ ஆர் அப்படின்னு சொல்லி ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் பியும் ஒன்று ஈக்குவல்னு அர்த்தம். அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஒன்று ஈக்குவல் 2ன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெண்டு இது ஈக்குவலாக இருக்க பேர் தான் டபுள் ஏ சிமிலாரிட்டி. ரெண்டு ஆங்கிள் ஒன்றா இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்தால், ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காத. ஒன்றும் சொல்லலை. ஒன்றானா அப்படி அந்த இடத்துல ஒன்றுன்னு சொல்லலை, இந்த ஒன்றை சொல்லலை, சேமாக இருந்தான்னு அர்த்தம். இது 30 டிகிரி அது 30 டிகிரி, இது 40 டிகிரி 40 டிகிரி 50னா 50 அப்படி சேம்னு சொல்கிறேன். அதுக்கு சும்மா பேர் கொடுத்துருக்கோம் 1 2ன்னு. அப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டு அதில் உள்ள ஃபஸ்ட்டு ஈக்குவலு, இதில் உள்ள செகண்ட் இதில் உள்ள செகண்ட் ஈக்குவல். அப்போ 2A ஈக்குவல் ஆங்கிள் அப்படின்றது. அப்போ டபுள் ஏ சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதே மாதிரி ட்ரிபிள் ஏ இருக்கும். இதே ஒன்று தான் சேர்ந்து தேடை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் ஏ ஒன்று தான். இப்படி தேர்டு ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்குவேன், அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தேர்டு ஒன்று சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்னா தேர்டு ஒன் அது வந்து தட் இஸ் அதாவது பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டு இது ஒன்றா இருந்தால் டபுள் ஏ சிமிலாரிட்டி, 3 இது ஒன்றா இருந்தால் ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. 3 வடிவத்தவை அப்படின்றது. அதே மாதிரி எஸ்ஏஎஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ்ஏஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துக்க. ஆமாம், எஸ்ஏஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி ஏபிசி பி கியூ ஆர்னு வச்சுக்கோ. இது 1 சரியா? இந்த சைடு ஈக்குவல்னு வச்சுக்கோ, சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஒரு ஆங்கிள் சைடு வந்து அந்த ரெண்டு சைடு ஈக்குவல், ஏபியும் அது ரெண்டுனா இது ரெண்டும், அதே மாதிரி அது ரெண்டும் ஏபியும் பிக்யூவும், அதே மாதிரி அது ரெண்டும் ஏசியும் பிஆரும் ஈக்குவல். இதுதான் வந்து தர்ஃபோர் எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு, பார்த்துக்க, ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு. இதுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லல, இது வேற மாதிரி எழுதி காட்டலாம் அந்த இடத்த. இப்போ ஈக்குவல் எழுதுற பதிலாக ஏபி பை அங்கே என்ன இருக்கு பாரு பிக்யூ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு ஏசி, அங்கே என்ன இருக்குடா பிஆர், இப்படி எழுதலாம். புரியுதான்னு பார்த்துங்க. இதே கணக்கை ட்ரிபிள் எஸ்ஸாக மாத்திரம்னு வச்சுக்கவேன். ட்ரிபிள் எஸ்னா 3மே சைடு. ட்ரிபிள் எஸ்ஸாக மாத்திரம்னா 3மே சைடு. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வரைகிறான், இதுவும் இதுவும் ஒன்று, இதுவும் இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோ. ஏபிசி ஏபிசி சாரி ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிக்யூஆர் சரியா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசியும் இதுவும் பார்த்துக்கோ. அப்போ ஏபி பை ஈக்குவல் போல் அப்படி போட்டுக்கலாம் பிக்யூ. அதே மாதிரி ஏசி பிஆர் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். இது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. 3 சைடு ஈக்குவலாக இருக்குது. தர்ஃபோர் எழுதி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி சிம்லர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். சிமிலாரிட்டி புரியுதான்னு பார்த்துக்கோ. 3 பக்கமும் சமமாக இருந்தா. புக்கில் பேஜ் நம்பர் 164 இருக்கு, 164 இருக்கு.
இது வந்து நான் இது ஆங்கிளை வந்து இது ட்ரையாங்கிளை வந்து எப்படி நம்ம சிமிலர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டேன். டேய் ட்ரையாங்கிள் எப்படி சிமிலர்னு சொல்லி காட்டலாம் அப்படின்ற கான்செப்ட் இது. 2A அல்லது 3A அல்லது SAS இல்லைன்னா ட்ரிபிள் எஸ் அப்படி என்ன ஒரு 2A காமிச்சேன் ஒன்று, அடுத்து 3Aன்னு சொல்லி மாற்றின ஒன்று, SAS ஒன்று, ட்ரிபிள் எஸ் ஒன்று நாற்று வச்சுக்கோங்க. அது எஸ்ன்றது சைடு, ஏன்றது ஆங்கிள். புரியுதான்னு பார்த்துங்க. சரியா? சரி ரைட்டு. இது ஃபுல்லாக ஒரு தனி டைப்பு. சிமிலாரிட்டின்னு 2 ட்ரையாங்கிளை நம்ம சொல்கிறதுக்காண்டி இது. சிமிலர் ப்ரூவ் பண்ண சொல்கிறக்காண்டி இது. இதுலேருந்து ரிசல்ட் இருக்குது. இதுலேருந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. இது கணக்குக்கு தேவை. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. முடிவுகள்னு சொல்லுவோம்ல அது. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, 2 சிமிலர்னு வச்சுக்கோ. ஏபிசி அடுத்து என்ன PQRன்னு வச்சுக்கோ. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் PQR சிமிலர்னு வச்சுக்கவேன். அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். முதல் ஸ்டெப்பு கரஸ்பாண்டிங் சைட்னா இதுவும் இதுவும் ஏபி பை PQ. அதே மாதிரி இது எழுதுகிறேன் BC பை QR ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன வரும் AC பை ரைட். இதுக்கு ஈக்குவல் இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா பார்த்துக்க, பெர்மீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு எழுதிக்கலாம். பெர்மீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் சுற்றளவுடா ட்ரையாங்கிள் ABC ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டிவைடட் பை பெர்மீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் PQRன்னு இருக்கும். சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த சைட்ஸுக்கு ஈக்குவலாக அப்படியே ஒன்று எழுதலாம். பெர்மீட்டர் இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் சுற்றளவுன்னு சொல்லுவாங்கடா. பார்த்துக்க, இது அப்படியே எழுதலாம். இதே கணக்கு லேசாக மாத்திரம் பாரு. லேசாக மாத்திரம் அப்படின்னா அதே தான் அப்படியே எழுத போகிறேன் பாரு. அப்படியே தான் எழுதுகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQRன்னு எழுதுனோம்னா இதில் ஸ்கொயர் போடணும். அதனால் சொல்லுங்கள், ஏரியான்னு வந்துட்டாலே ஸ்கொயர் விடுது சைடில். இதில் தான் ஒரு கணக்கு உனக்கு இந்த கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிட்டமில் ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. உனக்கு தெரியுமான்னு தெரியல. எக்ஸாம்பிளில் இருக்கும் அந்த கணக்கு. சரி பார்த்துக்க. மறந்துடாத, ஸ்கொயர் போட்டு எடுக்கணும். இது சாதாரண இதுன்னா பெருமீட்டர்னா அப்படி எடுத்துக்கோ. சுற்றளவுன்னு சொல்கிறது. சுற்றளவுக்கு தெரியுமா அது? இது என்னன்னு தெரியுமான்னு பார்த்துக்கோ. டேய் இந்த பெருமீட்டர்ன்றது சுற்றி கூட்டி விடுறதுடா. எப்படி கூட்டுறது? இந்த AB + BC + CA அப்படி. AB + BC + CA இதுதான் சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸு பெர்மீட்டர் எல்லாம் ஒன்று தான். ரூபா பார்த்துக்குங்க. கீழே குனிஞ்சினா அப்புறம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். PQ QR RP தெரியணும். ஒவ்வொரு விஷயமும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு திரும்பிக்கிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அதை கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு தான் உன்னை திட்டுறது. பார்த்துக்க. ஏன்னா எரிச்ச போடும், திருப்பி சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அதான் இருந்துச்சு, நான் பார்த்துட்டு தான் சொன்னேன். எக்ஸாம்பிளில் இருக்கும் அது. இவங்களுக்கு நான் வர மாட்டேது. நீ படித்தா தான் நான் வரேன். கொஸ்டின் வந்து காட்டுற ஆளுக்கு நான் இருக்குது. சரி பார்த்துக்க. வெரி குட். எக்ஸாம்பிள் 4.8 பார்த்துக்கோ. 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு கொடுத்துருக்கு. ஒன்று ட்ரையாங்கிள் ஏபிசியும் இன்னொன்று ட்ரையாங்கிள் DEFன்னு. அது ரெண்டுக்கும் படத்தை போட்டுட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதிக்கோ. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல்னா ஏபி அங்கிட்டு DE, கீழே உள்ள BC கீழே உள்ள EF, அடுத்து அந்த சைடு AC DF டிவைடில் எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னு கொஸ்டினில் பார்த்து எழுதிட்டு என்ன கேட்டிருக்குன்னு எழுதியிருக்கேன். ஏரியா கேட்டனால அதே அந்த கரஸ்பாண்டிங் சைடு எழுதின 1வது ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். சப்போஸ் பெருமீட்டர் கேட்டிருந்தா அப்படியே தான் திருப்பி எடுத்துகிட்டு வரணும். சப்போஸ் இது பெருமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எழுதிட்டு வரணும், ஸ்கொயர் போடக்கூடாது. அப்போ அதில் என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி ஏதாவது 2 சைடு கொடுத்துருக்காங்க, அந்த சைடை மட்டும் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன் கணக்கு. அவ்வளோதான்.
பிசியும் இஎஃப் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் ஆன்சர் எடுத்திருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் கேட்ட கணக்கு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கோ. ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியா கொடுத்துருக்கு. ஏரியா கொடுத்துட்டு சைடு கேட்டால் ஸ்கொயர் ரூட் எடுத்துரு. டேய் சொல்கிற காதில் வாங்கிக்கோ. ஏரியா கொடுத்துட்டு நானாத்தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை இருக்கும்டா. ஏரியா கொடுத்துருப்பாங்க சரியா, சைடு என்னன்னு கேட்பாங்க. சைடு இல்லைன்னா ஆல்டிடியூடுன்னு கேட்பாங்க. சைடுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஆல்டிடியூடுன்னு கேட்பாங்க. சைடு இல்லைன்னா ஆல்டிடியூட் உயரம், உயரம்ன்ற மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளது ஆல்டிடியூடு அப்படின்னா இதை ரூட் எடுத்துடணும். 6 சென்டிமீட்டர்னு வந்துடும். சேம் டைம் வந்து சைடாவது அல்லது ஆல்டிடியூடாவது கொடுத்து ஏரியா கேட்பாங்க. 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏரியா கேட்டால் ஸ்கொயர் பண்ணிடணும். 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்துக்க. எது கொடுத்தா ஸ்கொயர் பண்ணுறான், எது கொடுத்தா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. அது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. நான் டக்குன்னு மாற்றிட்டு எழுதிடாதீங்க. எதுவுமே நம்மளுடைய இதை பொறுத்து தான் இருக்குது. இந்த 5வது கணக்கு இருக்குது 4.5ல் ஒன் வேர்டில் 4.5ன்னு உள்ள எக்ஸசைஸில் இருக்குது. அது இந்த கணக்கோட சேர்ந்தது, ஆனால் அது வேறு எக்ஸசைஸ். 4.5 ஒன் வேர்டில் மனப்பாடம் பண்ணி எழுதிடுவேன். சப்போஸ் இது மாதிரி கணக்கு கேட்டால் செய்கிறதுக்கு அதில் என்னடா கொடுத்துருக்கோனே, 6ஆம் சம்மா 5ஆம் சம்மா? 5 கூட என்ன ட்ரையாங்கிள்? இது 2 ட்ரையாங்கிள். அது என்னென்னது? அப்புறம் இந்த வரேன் PQR ரெண்டு சிமிலர். சரி, அதான்டா எதுடா? எங்கே இருக்குடா? 36 சென்டிமீட்டர். பெருமீட்டர் கொடுத்துருக்கு. முன்னாடி பெருமீட்டர்னு வார்த்தையை வாசிக்கிற கிடையாது. பாதி முழுங்குங்க வணங்க. பெருமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சின்ன பிள்ளையாடா நீங்கள். பை பெருமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. அப்போதே சொன்னேன் உன்ட்ட. ஈக்குவல் டு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? ஒன்றுக்கு 20. பெருமீட்டர்லாம் சென்டிமீட்டரில் தான் வரும், ஏரியா தான் ஸ்கொயரில் வரும். சுற்றளவுலாம் பெருமீட்டர்ன்றதுலாம் சென்டிமீட்டர் தான். ஏரியா அப்படின்றத எதில் வரும்? ஸ்கொயரில் வரும். இப்போ நான் இதில் கரஸ்பாண்டிங் சைடுக்கு படம் போடணும்ல. இது ரெண்டு சிமிலர்னு சொல்லிட்டேன். ABC PQR. அப்போ கரஸ்பாண்டிங் சைடு AB by PQ ஈக்குவல் டு BC by QR ஈக்குவல் டு AC by என்னது PR-ஆ? PR ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம். பெர்மீட்டரா ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை பெர்மீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. என்ன கேட்டிருக்குடா அதில்? வேற எது கொடுத்துருக்கான்னு பாரு. நிறுத்து. அண்டு PQவா 10-ஆ கொடுத்துருக்கு. அப்போ இந்த இதைத்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எடுத்து செய்யலை, ஸ்கொயர் போட்டு செய்யக்கூடாது. இந்த கணக்குக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்துக்க. இதே மாதிரி தான் எழுதியிருந்தேன், ஆனால் அதில் டக்குன்னு ஸ்கொயர் போட்டேன். நான் இருக்கான்னு பாரு. ஏன்னா அதில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஏரியா. அப்போ ஸ்கொயர் போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கணக்கு செஞ்சு கொண்டு போகணும். இதில் பெருமீட்டர்னா ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. கரஸ்பாண்டிங் சைடு எழுதிட்டு இப்போ தேவையான மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். இந்த இதுதான் AB by PQ ஈக்குவல் டு 36/24
சரியா? இப்போ ஏபி கேட்டிருந்துச்சு, ஏபி தானே கேட்டிருந்துச்சு. பை எவ்வளவு? 10. 36/24 கிராஸில் கொண்டு போ. 36/24 இன்ட்டு 10 அடிச்சு விடு. இதுதான் ஏபி, இதுதான் ஏபி. 3 மண்டை 36, 2 மண்டை 24, ஓரண்டை 2, ஐ2 10, ஐ3 15 சென்டிமீட்டர்னு வருது. ஆன்சரை பார்த்துக்கோ. இப்படிலாம் உண்மையாடு செஞ்சு பழகினா தான் எனக்குன்னா ஆன்சர் தெரியாது, செஞ்சால் தான் சொல்ல முடியும். டபக்கு ஜோசியமாக பார்க்க முடியும். ஒழுங்காக படித்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. சப்போஸ் டவுட்டுனா கணக்கு தான் உண்மையாடு. அதுக்காண்டி ஒன்றுவேடுனா உடனே ஒரு ஒரு நிமிஷத்துல வர டக்குனா செய்ய முடியாது. 5 மார்க் கணக்குமே ஒன்றுவேல வரத்தான் செய்யும். இது 2 மார்க் கணக்கு. 1 மார்க்கில் கொடுத்துருக்கான், வேகமாக யோசிக்கணும். நம்ம அப்போ தான் எழுத முடியும். சும்மா என்னத்தையா எழுதிட்டு வந்தால் 100 மார்க்லாம் வாங்க முடியாது. 100 மார்க் வாங்குறேன்னு நினைக்கிறவன், டேய் தம்பி 100 மார்க் வாங்குறேன்னு நினைக்கிறேன், நல்லா ஒன்றுவேலாம் படித்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த ஒன்றோடு கஷ்டம், இந்த ஒன்றோடு வெளியிலேருந்து வந்திருக்கு, இதுக்கு நம்மளுக்கு தெரியலை அப்படின்ட்டு கரெக்டாக நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சுட்டு அதை கடைசியில் உட்காந்து போட்டு பார்க்கணும். அவன் தான் புத்திசாலி. அவசரத்தில் அதையும் சேர்த்து என்னத்தையா எழுதிட்டு வந்தீங்கன்னா நீ முட்டாள்னு அர்த்தம். உழைச்ச உழைப்புக்கு வேஸ்ட்டு, உழைச்ச உழைப்பு வேஸ்ட் ஆயிரும். ஆமாம், அதை பார்த்துக்க அப்படின்னு உங்கள் விருப்பம். எக்ஸாம்பிள் அந்த பெருமீட்டர் வச்சு நம்ம இருக்குது, அது 4.7ரா, 4.8 தானே ஏரியா. பாருங்க. அப்போ என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி? ட்ரையாங்கிள் ஏபிசியும் அதே பிக்யூஆரா? பார்த்துக்க, பிக்யூஆரா சிமிலரா? ரைட்டு. சிமிலர்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். தம்பி எழுதுறனா எழுதுங்க, சிமிலர்னா கரஸ்பாண்டிங். என்ன தப்பா? இன்னும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கியா? அதே சம் தானே? அதில் சேம் சம் அப்படின்னு எழுதிடவா? சரி, இது அதே எழுதிக்கப்பா. இது எந்த சம் அப்பா? 1 மார்க்லையா? நான் பார்க்கல, எனக்கு தெரியாதுல்ல. 1 மார்க்கில் எத்தனை சம்மு? 5th ஆன்சர். ஓ ரைட், அதான் முழிக்குது அது. ரைட், விட்டுருப்பா, போகுதுப்பா. அதெல்லாம் சரி. ஃபிகரு 4.6ல் வந்து என்ன கொடுத்துருக்கு? படம் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு படத்துலேருந்து எழுதியிருக்கேன். ஓஏ கொடுத்துருக்கு, ஓபி கொடுத்துருக்கு, பிபி கொடுத்துருக்கு. தனியாக பிச்சு போடையில் படத்தை இந்த பிரிச்சிருக்கேன். ஓவை அடிப்படையாக வச்சு பிரிச்சிரு. ஓவை அடிப்படையாக வச்சு பிரிச்சிரு. இது 2 பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கு. இந்த இடமும் இந்த இடமும் செங்குத்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதில் படத்தில் போட்டோம்னா எந்த இடம்? இந்த இடம். இந்த இடம். அதே மாதிரி இந்த இடம் தெரியுதா? அப்போ அந்த படத்தை வந்து லேசாக சேஞ்ச் பண்ணால் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த படம் இப்படி வராதுல்ல, ஏன்னா இப்படி வரும். புரியுதா சொல்கிறது? இது ஏன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? 2 தாடா 90. அதுக்காண்டி சொல்ல வரேன். படத்தை இப்படி மாற்றியிருக்கேன். சரியா சொல்கிறது? ஏ ஓ அடுத்து என்ன வந்துடும்? சாரி, ஏ கியூவாடா, கியூ ஓ. அது மாதிரி என்ன வரும்? பி பி ஓ. சரிதானே? ஓ வளராத. இது என்ன? ஏஓவா? 10. ஓகே, பிபி 9. சரி, அதைத்தான் சொல்லியிருக்காண்டா மேலே. கியூஏ பிபி பெர்பெண்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்து ஏபி, ஏபிக்கு பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்கு. சரியா? இது ரெண்டும் பிபியும் ஏக்யூவும் இந்த 2 சைடு உள்ளது. தெரியுதா? இந்த கடைசி 2 தானே சொல்கிறான் அவன். இந்த கடைசி 2. சரி, நான் பிரித்து போட்டேன் ட்ரையாங்கிளை. ட்ரையாங்கிளை பிரித்து போட்டேன். இதை வந்து முதல்ல சிமிலர்னு சொல்லிட்டு தான் நம்ம மற்றதுக்கு போக முடியும். இந்த கணக்கை முதல்ல சிமிலர் 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். நீ நல்லா யோசிச்சுக்கோ. இந்த இடத்துல 90 டிகிரி வச்சாச்சு. அப்போ ஆங்கிள் ஏ 2 என்ன ஆயிடுச்சுடா? ஈக்குவல் ஆயிடுச்சு. எது 2னா? ஏயும். அப்போ ஒரு ஏ கிடச்சிருச்சு. இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். என்ன செய்யலாம்? வேற சைடு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பாரு, இல்லை ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? ஏதாவது ஒரு ஐடியா? எப்படி சொல்லுவீங்க? 2 ஒன்று டபுள் ஏன்னு சொல்லணும், இல்லை ட்ரிபிள் ஏன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க?
ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இது ரெண்டு சிமிலர்னு சொல்லணும்னா சொல்லிட்டா தான் நம்ம வந்து அந்த இதை பிரிக்க முடியும்டா. டேய் சுதர்சனே கவனி, இது சைட் சார் ப்ரொபோஷனல் அப்படின்றத அது ரெண்டு சிமிலர்னு சொன்னா தான் பிரிக்க முடியும். ஒரு பாயிண்ட் கிடைக்குது எனக்கு. என்ன ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னா இது ரெண்டு ஈக்குவல். தட் இஸ் அதாவது ட்ரையாங்கிள் இல்லைன்னா ஆங்கிள் OAQ ஈக்குவல் டு ஆங்கிள் OPB ஈக்குவல் டு 90 டிகிரி OBP, ரைட்டு தானே? இந்த எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஏ கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஏ கிடச்சா கூட போதும். இன்னொரு ஏ வந்து இது ரெண்டு ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்ரா. இது ரெண்டு வெர்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ரெண்டு என்னது, இப்படி ரெண்டு லைன் வெட்டிச்சுன்னா இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இங்கே இருக்கும். அப்போ வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இதை எழுதிக்கலாம். அந்த இது எதுனா AOQ ஆங்கிள் AOQவும் ஆங்கிள் BOP ஈக்குவல் டு ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஏன்னா வெர்டிகல்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் என்னது, வெர்டிக்கல் எழுதிடுறேன், வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது ஒரு ஏ, இது ஒரு ஏ பை AA சிமிலாரிட்டி, AA சிமிலாரிட்டின்னு எழுதி ரெண்டு ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் OAQவும் சிமிலர் ட்ரையாங்கிள் OBP இந்த மேலே எழுதியிருக்கணும். தான் இது முதல்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் எது ரெண்டு சிமிலர்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துக்கோ. ஃபைண்ட் AQன்னு கேட்டிருக்கு. அப்போ இது ரெண்டு சிமிலர்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த இதில் எழுதுறேன் OA பை OB ஈக்குவல் டு AQ பை BP ஈக்குவல் டு OQ பை OP. இதில் OA என்னடா 10 டிவைடட் பை 6, AQ தெரியாது, BP 9. இந்த AQ வந்துருச்சு பாரு, AQ தான் கேட்டிருந்தான், கிளாஸில் கொண்டு போயிரு. 9 × 10 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு AQ. 3 3s are 9, 2 3s are 6, 1 2 is to 5 2s are 10. அப்போ AQ is equal to 15 சென்டிமீட்டர். கரெக்டான பாரு ஆன்சர். அதில் அப்படி யோசிக்கணும். அவன் சிம்லர்னு கொடுத்துருத்தான்னா டேரெக்டாக இங்கே வந்துடலாம்டா. டேய் தம்பிடா, சிம்லர்னு சொல்லியிருந்தா டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துக்கு கரஸ்பாண்டிங் சைட் சார் சிமிலாரிட்டின்ற பாடத்துக்கு இந்த கணக்குக்கு 4.1க்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் நேர் விகிதத்தை தொடர்புடையதுன்னு சொல்கிறது. கரஸ்பாண்டிங் சைடுனா இங்கிட்டு உள்ள சைடு ரெண்டும், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள சைடும் அங்கிட்டு உள்ள இன்னொரு ட்ரையாங்கிளுக்குள்ள சைடும் ப்ரொபோஷனல் அப்படின்னா நேர் விகிதம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுனா அது ரெண்டு தான், இது ரெண்டுனா அது 4, இது 3னா அது 9, அப்படி போகும். ரெண்டு ஒரே ஆன்சராக தான் வரும். ஆனால் டபுள் ஆகும் இல்லை ட்ரிபிள் ஆகும். அப்படி முதல்ல சிமிலாரிட்டின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த எடுத்து செஞ்சுருக்கேன் பார்த்துக்க. நான் சிமிலாரிட்டின்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி செஞ்ச கணக்கெல்லாம் சிமிலர்னு அவன் சொல்லிட்டான்னா நீ பிரச்சனை இல்லை. அதுதான் உன்ட்ட நான் கேட்டேன். சிமிலர்ன்ற வார்த்தை மேலே கொஸ்டின்லேயே வரல. மற்ற ரெண்டு கணக்குலையும் பாரு, வேணா 4.7லையும் 4.8லையும் வேணா பாரு, சிமிலர்னு வார்த்தை இருக்கும் பாரு, நோட் பண்ணிக்க. வடிவத்தவன் இருக்கும் பாரு, இதை பார்த்துக்குங்க.